ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அது ஃபோல்டர் நேமை ப்ராப்பராக வைங்க. அதுவே ஸ்கவுட்டு க்ளோட். ஓகேவா? நான் இங்கே டைப் பண்ணும்போதே ஐஃபன் அப்படின்றத போட்டுறேன். ஏன்னா அது ஒரு ஃபோல்டர் அப்படின்றத ஒரே ஒரு நேம் அப்படின்றத சொல்கிறதுக்கு அதை மாதிரி போடணும். ஓகேவா? நம்ம அந்த அப்ளிகேஷனை இப்போ க்ளோட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரீ சோர்ஸாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு. ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணவே கிடையாது. அதை போய் அதை போய் தேடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிற டிஃபால்ட் ஃபாண்ட் ஃபேமிலியே வச்சு. ஓகேவா? ஸ்கவுட் க்ளவுட் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளார இமேஜஸ். ஓகேவா? இமேஜஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளார வைக்க போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஃபைல். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேமு index.html. ஓகேவா? ஸ்டைல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன கிரியேட் பண்ணணும்? அவ்வளோதான். HTML போட்டாச்சு. HTMLக்கு அப்புறம் அவனுடைய டைட்டிலே எடுத்து வச்சுக்கிறேன். பாடி டேக். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த HTML-ல என்னுடைய ஸ்டைல் ஃபைலை லிங்க் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேவரட் ஐகான், அவங்களுடைய ஐக்கானே நான் எடுத்துக்கிறேன். அந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபேவரட் ஐக்கானுடைய லிங்க்கும் காப்பி பண்ணிக்கிறேன். இது தயவு செஞ்சு ஒழுங்காக பாருங்கள். ஏன்னா இது லைவ் லிங்கோட இதை எடுத்துகிட்டு ஓகே இதை காப்பி பண்ணி போட்டுருக்கோம். சேவ் அஸ்ல போட்டு நம்மளுடைய எதிரியை எடுத்துகிட்டு வச்சுட்டு இமேஜஸில் ஃபேவரட் ஐக்கான். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பக்காவா வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு தேவையான கூகுள் ஃபாண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இருக்கிறதையே நான் கெட் எம்பெடட் கோடில் வெப்புக்கு கடைசியாக இருக்கிறத மட்டும் எடுத்து இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கிறேன். வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொபோட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாப்பின்ஸ் வேற என்ன ஃபேமிலி அப்படின்னா என்னதானா ரொபோட்டோ 2 இருக்கு. ஓகேவா? எது வேணுமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபைல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா style.css கரெக்டாக தான் வருது. தேவைக்கான கரெக்டாக வருது. ஓகேவா? ஃபாண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட் ஹேவ் சம் சிடிஎன் லிங்க் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத எடுத்தாச்சு. ஓகேங்க. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் நமக்கு வேணுன்றது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு ஏதாவது வேணும்னா ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கலரு ப்ளஸ் இந்த கண்டென்ட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா அது உங்கள் தப்பு தான். ஓகேவா? அப்போ இது வேகமாகவே இந்த செக்ஷன் பண்ணுறேன்.
section. Okay, id header. So ahref காப்பி பண்ணிட்டு home about content. ஓகேவா, இந்த இடத்துல ஹேஷ்டேக் இப்போ போட்டுக்கோங்க. ஹேஷ்டேக் ஃபார் எதுக்கு, ஹேஷ்டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஐடி குணா. ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் ஆக்டிவ், மற்றதுக்கெல்லாம் ஆக்டிவ் தேவை கிடையாது. அதனால நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்டட் பட்டன். நேவ்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ அப்படி இப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஸ்டைல் ஃபைலை கால் பண்ணிட்டு ஓகே, நான் குளோபலாக என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ பேடிங் 0, மார்ஜின் 0, இது குளோபலாக இப்போதைக்கு கொடுத்துட்டு என்னுடைய சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்படி இருக்கு. ஓகே, ரைட், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, font family Poppins மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் வந்து ஒரே லைன்ல இருக்க போகுது. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எடுத்துட்டு வந்து ஐடி டேக் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ 1 2 இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கலர், இந்த கலர்லாம் எடுக்கணுமா? சரி, இந்த நேவ்ஸ்க்கும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இதுவும் ஒரே லைன்ல வந்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணணும். இங்க வந்துட்டு justify content, space around. ஓகே, அடுத்தது சென்டர் ஆவறதுக்கு align items center. வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா மெனுஸ். ஓகேங்களா, மெனுக்கு நம்ம இது மாற்றணும். இப்போ நான் பேரண்ட் கிளாஸை வச்சு எழுதுறேன் பாருங்க. நேவ்ஸ்குள்ளார இருக்கிற மெனு அப்படின்னு எழுதப்படும். எப்படின்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த நேவ்ஸ் இருக்குல்ல, இது எடுத்து இது எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்றதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா, நேவ்ஸ்குள்ளார இருக்கிற மெனுக்கு அப்படின்னு எழுதுறோம். ஏன் இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா ஈஸி அண்ட் ஃபாஸ்டா இருக்கு.
ஓகேங்களா? ஈஸி அண்ட் ஃபாஸ்டா இருக்கும். இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த எல்லை எதுவுமே லிஸ்ட் ஸ்டைல் தேவையில்லை அப்படின்னு சொல்ல போறேன். லிஸ்ட் ஸ்டைல் நன்னு ஒர்க் ஆகுதா? எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த நேவ்ஸ்ல இருக்கிற மெனு, ஏன்னா இதுக்குள்ளதானே இது இருக்கு அப்படின்னு எழுதணும். ஆனா பின்னா ஹெட்டருக்குள்ளார இருக்கிற நேவ்ஸ்க்குன்னு எழுதலாமான்னா தாராளமா எழுதணும். இப்படி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கோடிங் இருக்கும் பாப்பீங்க, இந்த மாதிரினா எழுதுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹையரார்கி வச்சு எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். இந்த மாதிரி எழுதுறது வந்து என்னன்னா எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ் சொல்லுவாங்க. இந்த பேரண்ட்டை வச்சு சைல்டை வச்சு அதுக்கப்புறம் சப்சைல்டுக்கு எழுதுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா டைரக்டா மெனுக்குன்னு என்னென்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் தான் ஆக போகுது. ஓகே, பட் நீங்க சப்போஸ் நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா சீனியர் பர்சன்ஸ் எல்லாமே இப்படிதான் எழுதுவாங்க. ஸோ பேரண்ட்டை வச்சு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஸ்டைல நன்னு அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் நேம் எல் நேமை நான் நேம்னே மாத்திக்கிறேன். எல்லா இடத்துலையும் சர்ச் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வரும். ஓகேங்களா? வந்துட்டு இந்த இடத்துல மாற்ற வேண்டிய கேரக்டர் இங்க வந்து என்ன, இப்ப நேம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வேற என் நேம் இப்படின்னு மாத்தணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நேம்னு இருக்கோ அங்கெல்லாம் என் நேம்னு மாத்துன்னு சொல்லிட்டு இது இருக்கு பாருங்க, ரீப்ளேஸ் ஆல்னு வரும். கொடுத்துட்டீங்கன்னா ஒரே அடியா முடிஞ்சுட்டு. ஓகேவா? இல்ல நான் பார்த்து தான் அது கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பார்த்து 1 by 1 கொடுக்கலாம். அது எப்படின்னா அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோ இருக்கா 1 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நேமுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இருக்கிற எல்லாமே அழகா வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்ப அதனுடைய கலரை எடுக்க வேண்டியதான். இந்த இதுக்கு தீம் கலரு இந்த கலர் தான். ஓகேங்களா? லோகோவுக்கு அந்த கலர் தான் கொடுக்கணும். ஓகே, லோகோவுக்கு அந்த கலரை கொடுக்கணும். லோகோ கலர் சைஸ் ஃபாண்டோட சைஸ். ஓகே, அது இங்க போய் ஃபாண்ட் 32 அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் 32. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பட்டன் எல்லாமே ஒன்னொன்னும் நகரணும். அப்ப நகரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா மெனு இது கிட்ட போயிட்டு மார்ஜின் லெஃப்ட் ஆர் ரைட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 15 பிக்சல். எப்படின்னு கொடுக்குறேன். 6க்கு 5 தான் இருக்கா. மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருச்சு. எதுக்கு? டெஸ்ட் ஸ்டைல். ஓகே, இப்போ இதனுடைய ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். கலரு ஏதோ கலர் இருக்கு, அந்த கலர் கலரு இந்த கலர் இருக்கு. நேமுக்கு அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. கலர் நேம் கலரு இந்த கலர் தான். ஸோ ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸு
18 இருக்கட்டும். சரி, ஃபாண்ட் சைஸ் 18. இதனுடைய வேலை ஜஸ்டிஃபை அலைன். ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு பின்னாடி இந்த கலரா? ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, பட்டனுக்கு எழுத வேண்டியதான் பேக்ரவுண்டு இந்த கலரு ஒயிட் கலர், ஒயிட் தானே கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர். ஃபாண்ட் சைஸ் 18, வித் 120 பிக்சல். border none, border radius cursor font. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்துட்டு ஹெட்டர் பட்டன் அவனுக்கு போட்டுற வேண்டியதான். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அழகா வந்தாச்சு. ஓகேவா? இப்போ மேலே கீழே அப்படின்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேடிங் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹெட்டருக்கு போயிட்டு பேடிங் 10 px 25 px. ஓகே, இப்படின்னு வச்சாச்சு. ஓகேவா? பேடிங் அதுக்குள்ளார நான் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா? நான் ஹைட்டு செட் பண்ணல, பேடிங் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் போட்டிங்கன்னா ஓரளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி இது ரைட். இப்போ நம்ம எழுதின ஒரு விஷயத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்த கரெக்டாக எடுத்துன்னு வந்தாச்சு. நீங்கள் மொபைலுக்குன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் பண்ண வெப்சைட் வந்து நம்ம அதை தான் நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் மொபைலில் பார்த்தா நல்லா வரல, நம்ம கோடிங் பண்ணும்போதே மொபைலுக்கு கரெக்டாக எழுதணும் அப்படின்ற மாதிரினா இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பண்ண போர்ட்ஃபோலியோ சைட் இருக்குல்ல, ஓகே, அதை நான் உங்களுக்கு அதை நடத்தும் போது சொல்கிறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் பண்ணும்போதும் மொபைலுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்க? வெப்சைட்ல எப்படி நான் செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, டிவைஸ் டூல் பார்னு ஒன்று இருக்கும், டாகுல் டிவைஸ் டூல். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நீங்கள் இதை தூக்கிட்டு போய் இங்கே வச்சுக்கிட்டு இன்னும் இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னா நம்ம மொபைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கஸ்டம் டிவைஸ், உங்களுடைய டிவைஸ் நேமை கொடுத்து அதனுடைய வித்து ஹைட்டு அப்படின்னு செட் பண்ணிட்டு ஆட் கஸ்டம் டிவைஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, IQ00 அப்படின்னா நீங்கள் அதனுடைய டிவைஸ் நேம் இங்கே கொடுத்துட்டு அதனுடைய ஹைட் வித் என்ன இருக்கும், உங்களுடைய ஸ்க்ரீனுடைய ரெசல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 95% இது அக்யூரேட்டாக காட்டும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இது 100% வச்சுக்கிட்டு iPhone 12 வச்சுக்கோ, 12 Pro 100% வச்சுக்கோங்க. 12 Proவில் இது இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா iPad, அதில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். iPadல இந்த மாதிரி இருக்கும். இதை நான் கீழே இறக்கிறேன். iPadல இந்த மாதிரி இருக்கும், இந்த டிசைனு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெஸ்பான்சிவ்னு ஒன்று இருக்கு, ரெஸ்பான்சிவ். இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி
இந்த வித்து இது ஹைட்டு. ஓகேங்களா? இப்படி நீங்க சுருக்கும் போது நீங்க பண்ண வெப்சைட்டை நீங்க இதை வேணா போய் பண்ணுங்க, ரொம்ப இதுவா இருக்கும். ஓகேவா? நீங்க பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் கரெக்டா எழுதணுமே. இப்ப நம்ம இந்த வெப்சைட்டை இப்படி பண்ணிட்டு இருக்கல மொபைலுக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்பான்சிவ் வச்சுக்கிட்டே நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? இது இப்படி இருக்குது லைவோட சைட்டு, இதுதான் லைவ் சைட்டு. அவன் போய் இந்த மாதிரி கிளிக் பண்றான். தொற்கா இருக்கிறது பத்தியா, அவன் அழகா இருக்கு. இங்க பாருங்க, இப்படி போய் பார்த்தீங்கன்னா மொபைல்ல பாக்குற மாதிரியே இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஐபேட் ப்ரோல பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கும். 100% மொபைல்ல பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க பண்ண வெப்சைட்டை எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இதை தான் இதுக்கு மேல பார்க்க போறோம். மொபைலுக்கு எப்படின்னா அது ரெஸ்பான்சிவா இருக்கிறது என்னுடைய வெப்சைட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கவுட்னு இருக்கு. எங்கன்னா மேல இருக்கிற மெனுவே காணும், மேல போனாதான் வருமா அப்படின்னா நீ எங்க போனாலும் வராது. ஏன்னா அப்படின்னா அதை இந்த ஐகான்ல ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இதை கிளிக் பண்ணும்போது இங்க வரும். ஓகே, அகைன் அதை கிளிக் பண்றான் அப்படின்னா அந்த அபவுட் செக்ஷனுக்கு போகும். அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நான் அதை திரும்ப பழைய இடத்துக்கு எடுத்து வந்துடுறேன். இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம்னா அதுக்கிட்ட தான் போக போறோம். பட் அதுக்குன்னு ஒரு செக்ஷன்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய சைட்ல ஹெட்டர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பேஜ். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட், ஒரு ஐகான். எனக்கு நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்த வெப்சைட்லயுமே இந்த ஐகான் தான் இருந்துச்சு. அது என்ன காரணத்துக்காக வெறும் நேம் மட்டும் போட்டு எனக்கு அமிச்சிங்கன்னா தெரியல. ஒருவேளை வெங்கடநாதனா நோட் பண்ண மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா தெரியல. நான் பாலாஜி அந்த ஐகான்னா ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்றதே எனக்கு தெரியல. ஓகேவா? அது டைம் எடுக்கும் தான். இது எடுக்கும்போது இது கொஞ்சம் பிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹவ் டு வெயிட் அண்ட் என்ன சொல்கிறது கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த விஷயத்த ஒன்று சொல்லியாச்சு. புதுசாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிவ் சைட். ஓகேவா? நாளைக்கு இந்த செக்ஷன். ஓகேவா? நாளைக்கு இந்த செக்ஷன், நாளைக்கு இந்த செக்ஷன், அப்படி 3 நாளில் முடிச்சுட்டு திங்கக்கிழமையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கலாம்.